தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளும் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. கர்த்தருடைய வேதத்தை வார்த்தையை வாசியுங்கள், அதாவது படியுங்கள், கேளுங்கள், கைக்கொள்ளுங்கள். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை அதாவது வேதத்தை நேசியுங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிறவன் பாக்கியவான். எஸ்ரா வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அதாவது வேதத்தை நேசிக்கிறது என்பது தியானிக்கிறது, பிரியமாய் இருக்கிறது, காத்து கொள்ளுகிறது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதத்தை போதிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தையை போதியுங்கள், பகிருங்கள், கற்பியுங்கள், பிரசங்கியுங்கள், அதன்படி நடவுங்கள். கர்த்தர் நிச்சயம் நம்மை பிரகாசிக்கச் செய்வார். உம்முடைய வேதத்தை கைக்கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சத்திய வசனத்தின் நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் இருக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். கர்த்தருடைய வேதத்தை விசுவாசியுங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். வாசியுங்கள், நேசியுங்கள், போதியுங்கள், யோசியுங்கள், விசுவாசியுங்கள், சுவாசியுங்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். ஆமென்.